2015 அமெரிக்கால கொலராடோ அப்படின்ற ஒரு பகுதியில ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு 26 வயது ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலைக்கு சேர்றார். அது ரொம்ப பழங்குடி மக்களும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இனக்குழு வசிக்கிற படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். 3ஆம் வகுப்புக்கு அவர் ஆசிரியரா இருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய உலகத்தை அவருக்கு பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளா இருக்குது. இவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வீட்டு பாடம் வித்தியாசமா கொடுப்போம் அப்படின்னு, என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்னு ஒரு டாபிக்ல நீங்க எழுதிட்டு வாங்க. ஐ விஷ் மை டீச்சர் நியூ திஸ். என்ற ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்து எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டார். ஒவ்வொரு குழந்தையும் எழுதிட்டு வர்றாங்க. பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு குழந்தை, எனக்கு அம்மா இல்ல, இது எங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா இருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியணும். இன்னொரு பையன் எழுதுறான், எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, அதனாலதான் நான் எப்ப பார்த்தாலும் தூங்கி விளைஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பேன், இது எங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் எங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொருத்தனா சொல்றான். இன்னொரு பையன் சொல்றான், எனக்கு எழுதுறதுக்கு பென்சிலே இல்ல, அதனாலதான் நான் ஒரு சின்ன பென்சிலை கொண்டு வருவேன், ஆனா அதை சொல்லியே என்னைய கேலி பண்ணுவாங்க, எங்க ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் ஒருவேளை எனக்கு பென்சில் வாங்கி தந்திருக்கலாம். இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மன பிரச்சனையே எழுதுறாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு அவங்க கடிதத்துல என்ன பண்ணாரு, இந்த எக்ஸ்ன்னு ஒரு வலைத்தளம் இருக்கு இல்லையா, அதுல போட ஆரம்பிச்சாரு. எங்க மாணவர்களுடைய கருத்து அப்படின்னு ஒன்னா போட ஆரம்பிச்சார். இதை படிக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த எழுதுகோள் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க. சில பிள்ளைகள் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு மாணவன் எழுதுனா, எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னுடைய ஆசையை எங்க ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பார். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க அப்பா செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவரை நாடு கடத்திருக்காங்க. நாடு கடத்தின விஷயத்தை எக்ஸ் தளத்துல போட்ட உடனே மெக்சிகோவுக்கு நாடு கடத்திருக்காங்க. உடனே அரசாங்கம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து நாடு கடத்தப்பட்ட அவங்க அப்பாவை மீட்டெடுத்து அந்த குழந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய வேலை! இது எல்லாத்தையுமே அவர் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியருக்கு பாடமாக இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கும் என்பதை ஒரு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு. இப்ப பாக்யராஜ் டைரக்டர், மிகச்சிறந்த ரைட்டர், தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ரைட்டர்னா அது திரு பாக்யராஜ் அவர்கள் தான். பாரதி ராஜா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார், என்கிட்ட இருந்த ஒரே ரைட்டர்னா பாக்யராஜ் தான் அப்படின்னு. அவருடைய திரைப்படத்துல ஒரு படத்துல அவர் டீச்சரா இருப்பார். அது முந்தானே முடிச்சா இல்ல அவருடைய முதல் படமான்னு எனக்கு தெரியல. முதல் படத்துலயும் அவர் டீச்சரா தான் இருப்பார். ஒரு காட்சி வரும், ஒரு மாணவன் மட்டும் டெய்லி லேட்டா வருவான், டெய்லி லேட்டா வருவான், அடி வாங்குவான். ஒரே ஏன்டா எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றேன்னு அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாள் சீக்கிரம் வந்துருவான். அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு மழை வர போகுது, இவன் சீக்கிரம் வேற வந்துட்டான், சந்தோஷம். உடனே பிள்ளைகள்லாம் சிரிப்பாங்க. உடனே அவன் டக்குன்னு கோவமா சொல்லுவான், இனிமே நான் என்னைக்குமே லேட்டா வரமாட்டேன், கனவு சீக்கிரம் வந்துருவேன் அப்படிமா. ஏன்டா அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறதுக்கு என்ன காரணம் அப்படிம்பார். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா வயலுக்கு போயிரும், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாரு, நான் தான் எங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வருவேன், அதனாலதான் லேட் ஆகும், இப்ப எங்க அப்பா செத்து போயிட்டார், இனிமே நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படிமா. சார் அப்படி கண்ணாடியை கழட்டிட்டு அப்படி துடைக்கிற மாதிரி அந்த காட்சி இருக்கும். ஒரு ஆசிரியர் குழந்தைகளுடைய பாடங்களை கற்று வைத்திருக்கிறார், ஆனால் அந்த குழந்தைகளின் இதயங்களை கற்று வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சி நமக்கு காட்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உலகம் தானங்க. ஒரு புத்தகம் என்ன சொல்லித்தரும் தெரியுமா, ஒரு ஆசிரியருக்கே பாடம் சொல்லித்தரும். ஒரு புத்தகம், ஒரு காட்சி, ஒரு கலை ஆசிரியர்களுக்கே பாடம் கற்றுத்தரும்.